அன்பு உறவுகள் அனைவருக்கும் சோபா ராணி புட்டிக் சகோதரிகளின் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புஷ்பா சாரீ தான் பார்க்க போகிறோம். இந்த சாரியை பற்றி சொல்லணுன்னா சாரீ ரொம்பவே சாஃப்டாக இருக்கக்கூடிய சாரீ. அது மட்டும் இல்லை கிரேப் சில்க் சாரீ. கிரேப் சில்க்னா எப்படி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். எப்படின்னா அது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கக்கூடிய சாரீ தான், வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். சாரியோட முந்தானையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. முந்தானையில் ரோஜாவுக்கு நடுவில் 2 மயில்கள் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சாரியோட கலர் பார்த்துருப்பீங்க, கிளிப்பச்சை கலர், ஒயிட் கலர், ரெட் கலர் கலந்துருக்கு. இந்த சாரியை கட்டிட்டு ஒரு முறை ரோட்டில் நடந்து போனால் எல்லாருமே நம்மளை தான் பார்க்குற மாதிரி இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்குது. ப்ளவுஸும் சாரியில் ரன்னிங் ப்ளவுஸாகவே வந்துடும். ப்ளவுஸோட கலர் பார்த்துருப்பீங்க. இதுபோல் நம்மக்கிட்ட இன்னும் வேறு ஒரு 3 கலர் கூட இருக்குது. என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வீடியோ முழுசாக பாருங்கள். சாரி கட்டிட்டு வீடியோ போட்டிருக்குது எதுக்காகன்னா, நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதை பார்த்து பிடிக்கிறதுக்காக தான் போட்டிருக்கு. யாரோ ஒருத்தங்க கட்டிட்டு போட்டிருக்கும்போது பார்த்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறத விட நம்மளும் வாங்கி அதை கட்டி பார்த்தோன்னா நமக்கும் அது அழகாக தான் இருக்கும். அதனால் நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த சாரியை வாங்கி கட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கட்டுறதை பார்த்து உங்கள் கூட இருக்கவங்களே அவங்களுக்கும் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சாரியை கட்டியிருக்கிறது என்னோடய அக்கா தான். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். வீடியோ எடுக்கும்போதே அந்த சாரி அவள் கட்டியிருக்கிறத பார்த்து எனக்கே அதை கட்டணும் போல் ஆசையாக இருந்து அவ்வளோ அழகாக இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு. நீங்களும் ஒரு முறை அதை வாங்கி கட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சாரியோட இன்னொரு கலர் பாருங்கள். வீடியோவில் 2 கலர் காட்டுறோம். அதில் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரோஜா பூக்கும் நடுவில் 2 மயில்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நேரில் பார்க்கும்போது இதை விட ரொம்பவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாத சாரியோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்களா, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளும் ஒரு முறை அதை வாங்கி கட்டி பார்த்தோன்னா எவ்வளோ அழகாக இருக்கும். இதை விட ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், கொரியரும் பண்ணி தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீட்டில் அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி 2 கலரில் வாங்கி கட்டி பாருங்கள். நிறைய பேர் கலர் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி கட்டி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். பார்க்குறவங்க சிலவங்க நமக்கு எதிராகவே தான் எதையாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம அதை எதையுமே கண்டுக்கிடாமல் நமக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம வாங்கி கட்டி பார்த்தோன்னா நமக்கு திருப்தியாக இருக்கும். யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதையே நீங்கள் பண்ணுங்கள். நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணால் தானே நமக்கு அது திருப்தியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஆர்டர் பண்ணி வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி கட்டி பார்த்துட்டு கமெண்டில் வந்து உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். என்னோடய புட்டிக் பெரிய புட்டிக்கெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், சின்ன புட்டிக் தான். நான் வீட்டில் வச்சு தான் இந்த சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பட்டு சாரீ, காட்டன் சாரீ எல்லாமே வர ஆரம்பித்தாச்சு. நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு சாரியை ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.